திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அந்த வகையில சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையில் சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக 12 திருமுறை ஆசிரியர்கள் துதி, திருக்கதவம் அடைதல், திருக்கதவம் திறத்தல், திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்கள் எல்லாம் பாடி நிகழ்ச்சியை துவங்குவதை ஒரு வழக்கமாக வைத்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு உண்டான 12 திருமுறை ஆசிரியர் துதியினை படிப்பதற்காக காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி காமாட்சி குமார் அம்மையார் அவர்கள் வாசிப்பார்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியார் பெருமக்களும் மனமொழி மெய்களால் வணங்குகிறேன். விநாயகர் துதி. பிடியதன் உருவுமை கொலமிகு கரியது வடி கொடுத்தன நடி வழிபடமாவரிடர் கடி கணபதி வர அருளினன் மிகு கொடை வடிவினர் பயில்வலி வளமுறையிறையே. திருச்சிற்றம்பலம். திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். திருஞான சம்பந்தர் நாவரசர் சுந்தரர் திருவாத ஊரர் மற்றை திருமாளிகை தேவர் சேந்தனார் கருவூரர் தெல்லு பூந்துருத்தி நம்பி வருஞான கண்டர் ஆதித்தர் வேணாட்டடிகள் வாய்ந்த திருவாளிய முதர் மறு புருடோத்தமர் சேதிராயர் மூலர் மண்ணு திரு ஆலவாயார் ஒரு காரை காலம்மை ஐயடிகள் சேரமான் பொலிகீரர் கல்லாடனார் ஒன் கபிலர் பரணர் மெய் உணர்வு இளம் பெருமானோடு ஓங்கும் அதிரடிகளார் திருமேவு பட்டின தடியலோடு நம்பி ஆண்டார் நம்பி சேக்கிழாரும் சிவநெறி திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. சிவநெறிகள் திருமுறைகள் 12 அருள் செய்த தெய்வீக தன்மையோரே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க ஐயா. நன்றி சாமி. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் அடைதல் பாடுவதற்காக திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல்லில் வசிக்கூடிய சிவ திருமதி நிர்மலா அம்மையார் அவர்கள். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்கள் அனைவரும் பொற்பாதங்களை மனமை மொழிகளால் வணங்கி ஆரம்பிக்கிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். அருப்பெருகும் தனிக்கடலும் உலகுக்கெல்லாம் அன்பு செறி கடலும் மாம் எனவும் ஓங்கும் பொருட்சமய முதற் சைவ நெறிதான் பெற்ற முரண்டனவும் புவனம் உய்ய இரு கடவுர் அருளும் உலகம் எல்லாம் ஈன்றான் தன் திருவருளும் எனவும் கூடி தெருக்கலைஞற்றும் அரசும் சென்று செஞ்சடைவானவர் கோயில் சேர்ந்தாரன்றே. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க. நன்றி சாமி. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருக்கதவம் திறத்தல் பாடுவதற்காக தென்காசி மாவட்டம் தென்காசிக்கு அருகாமல் இருக்கக்கூடிய வெங்கடேஸ்வரபுரம் என்கிற கிராமத்தில் வசிக்கக்கூடிய சிவ திருமதி மல்லிகா ராமகிருஷ்ணன் அம்மையார். வாங்கம்மா. திருச்சிற்றம்பலம்.
பெருமான் பேரானந்தத்து பிரியாதிருக்க பெற்றீர்கள் அருமால் ஒற்று பின்னை நீர் அம்மாளுங்கி அறற்றாதே திருமாமணி சேர் திருக்கதவம் திறந்த போதே சிவபுரத்து திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே திருமாலறியா திருப்புயங்கன் திருத்தால் சென்று சேர்வோமே. நன்றிங்கய்யா. திருச்சிற்றம்பலம். அருமை 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 அருமை. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் திருப்பள்ளி எழுச்சி பாடுவதற்காக திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலியில் வசிக்கக்கூடிய திருமதி அமுதா திரவியதாஸ் அம்மையார் அவர்கள். அம்மா மைக் எடுத்துட்டு பொறுமையா படிங்க பார்க்கலாம். ஒரே ஒரு பாட்டு திருப்பள்ளி எழுச்சியில. கண்டிப்பாங்க ஐயா. நன்றி. திருச்சிற்றம்பலம். போற்றி என் வாழ் முதல் ஆகிய பொருளே உலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம் சேற்றிதழ் கமலங்கள் மலர்தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எமையுடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. நன்றிங்க ஐயா. அடுத்து மீட் போட்டுக்கங்கம்மா. அடுத்து நம்முடைய நிகழ்ச்சியில் பெரும்புலர் காலை மொழிக்கு பாடுவதற்காக தனலட்சுமி அம்மையார் காஞ்சிபுரம் மாவட்டம் காஞ்சிபுரத்தில் வசிக்கக்கூடிய திருமதி தனலட்சுமி கோவிந்தராஜன் அவர்கள். வாங்கம்மா, பாடுங்களாம்மா? வாய்ப்பு இருக்கா தனலட்சுமி அம்மா? வாங்க. திருச்சிற்றம்பலம். பெரும்புலர் காலை மூழ்கி பித்தர்க்கு பத்தராகி அரும்பொடு மலர் கொண்டாங்கு ஆர்வத்தை உள்ளே வைத்து விரும்பினல் விளக்கு தூபம் விளங்கி விதியினால் இடவல்லார்க்கு விதியினால் இடவல்லார்க்கு கருமிணில் கட்டி போல்வார் கடவுர் வீரட்டனாரே. அருமை அருமை. நன்றி 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 நன்றி. அருமை அருமை. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி, காபாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலிலிருந்து ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நமக்கெல்லாம் இப்படி ஒரு களத்தை ஏற்பாடு செய்து கொடுத்திருக்கிற சிகாரம் சைவநெறி பாடசாலைக்கும் நம்மையெல்லாம் இந்த நேரத்தில் ஒன்று குவித்திருக்கக்கூடிய அந்த திருவருள் கருணைக்கும் நம்முடைய உடல் பொருள் ஆவி மனமொழி மேகலாலை வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவும். பிறந்து மொழி பயின்று நமக்கு தாயாகவும் தந்தையாகவும் பிறகு இந்த உலகத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி இந்த உலகம் நமக்கு காரியமாகவும் இந்த காரியத்துக்கு பிறகு காரணமாகவும் அந்த காரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய கர்த்தாவாகவும் இருக்கக்கூடிய அந்த சிவகுருநாதனுடைய பொற்பாதங்களை மனமொழி மேகலாலை வணங்கி நம்முடைய உடல் பொருள் ஆவி அத்தனையும் அந்த குருநாதருடைய திருவடிகளை நமக்கு நம்மை அறிவித்த ஒரு கண்ணாடி போல இருந்து எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு கண்ணாடி போல இருந்து நமக்கு நம்மளையே அறிமுகப்படுத்தி வச்சுட்டு எந்தவித கூலியும் வாங்காம போன அந்த சிவகுருநாதருடைய பொற்பாதங்களில் மனமொழி மேகலாலை வணங்கி நம்முடைய உடல் பொருள் ஆவியை சமர்ப்பித்து நிகழ்ச்சிக்குள் இனிதன் நுழைவோம். குரு இல்லைன்னா எதையும் நம்மளால் அடைய முடியாது. ஆமா, அதனாலதான் நம்ம எழுந்த உடனே குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மஸ்ரீ குருவே நம. குரு தான் எல்லாமே. அவர் தான் பிரம்மாவா இருக்கிறாரு, அவர் தான் விஷ்ணுவா இருக்கிறாரு, அவர் தான் மகேசனாவா இருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணிடணும்? குருவிடம் சரணடைஞ்சிடணும். ஏன்னா நம்முடைய அறியாமை நீக்கக்கூடிய ஒரே ஆற்றல் யாருக்கு உண்டுன்னா குருநாதருக்கு உண்டு.
அப்படிப்பட்ட குருவை வந்து மனதார போற்றி நம்ம துதிக்கணும். குருவே, 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 குருவடி சரணம், திருவடி சரணம். இது உள்ளுக்குள்ள ஒலிச்சுன்னே இருக்கணும். ஏன்னா, அப்பப்போ அகங்காரம் வந்து மேல் ஓங்கிடும். என்னதான் நம்ம வித்தை கத்துக்கினாலும், அர்ஜுனனுக்கு அந்த அந்த வில் வித்தையில இருக்கக்கூடிய கர்வம் போல இல்ல. அது மாரி எல்லாம் என்னதான் வித்தைய கத்துக்கினாலும், வித்தைய சொல்லிக் குடுத்தவங்க யாருன்றத நம்ம மனசார நினைக்கணும். அப்படி திருவடிய நம்மளுக்கு காமிச்சு குடுத்த அந்த சிவகுருநாதருடைய பொற்பாதங்களை மீண்டும் ஒருமுறை மனமொழி மெய்களாலே வணங்கி, திருவருள் கருணையினால நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். திருச்சிற்றம்பலம். உண்ணாமுலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அறிவித்திரள் மழையும் முழவதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ணம் வருமே பெருமான். உண்ணாமுலை உடனாகிய அண்ணாமலையார் திருவடிகளை மனமொழி மெய்களாலே வணங்கி, திருமந்திரத்தில் திருமூல நாயனாருடைய பொற்பாதங்களையும் மனமொழி மெய்களாலே வணங்கி நாம நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் அமுரிதாரணை என்கிற தலைப்பின் கீழே இன்றைக்கு நாம் 3வது பாடலை சிந்திக்க இருக்கின்றோம். கடந்த 2 தலைப்புல கேசரி யோகம் பார்த்தோம். அப்புறம் பரியங்கி யோகம் பார்த்தோம். இப்போ அமுரிதாரணை அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழே மிகப்பெரிய வைத்திய தலைப்பா கூட இதை எடுத்துக்கலாம். நம்ம ஏன்னா தேகம் உடல் வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன். நம்ம பாடுறதுக்கும் பேசுறதுக்கும் இந்த உடம்பு ரொம்ப முக்கியம். இந்த 2 நாள் உடம்பு சரியில்லை, பேச முடியல, வகுப்பெடுக்க முடியல. 1000 பேசினாலும் உடம்புன்னு ஒண்ணு நல்லா இருந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும். அதுக்கப்புறம் மனசுன்னு ஒண்ணு நல்லா இருந்தா தான் அடுத்து நம்ம இயங்க முடியும். அதுக்கப்புறம் உயிர்னு ஒண்ணு இருந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும், சரியா இயங்க முடியும். அப்போ உடல் வளர்த்தேன், உயிர் வளர்த்தேன் என்ற வார்த்தை எவ்வளவு பெரிய முக்கியம் பாருங்க. அப்போ அதுக்கு அந்த உடலை தேகத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த அமுரிதாரணை மிகப்பெரிய பயனுள்ள ஒரு வகுப்பா இருக்கும். அதுல இப்ப 3வது பாடலை பார்க்க போறோம். திருமந்திரத்தில் 3ஆம் தந்திரத்தில் அமுரிதாரணை அப்படின்ற தலைப்பின் கீழே 3வது பாடல். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். 100 மிளகு பாடல். 100 மிளகு நுகரும் சிவத்தின் நீர் மாறும் இதற்கு மருந்தில்லை மாந்தர்கால். 100 மிளகு நுகரும் சிவத்தின் நீர் மாறும் இதற்கு மருந்தில்லை மாந்தர்கால். தேரி இதனை தெளி உச்சி கப்பிடின் மாறும் இதற்கு மறுமயிராமே. தேரில் இதனை தெளி உச்சி கப்பிடின் மாறும் இதற்கு மறுமயிராமே. இது பாடல். பாடலை இனி பதமா பிரிச்சு பார்ப்போம். 100 மிளகு நுகரும் சிவத்தின் நீர். 100 மிளகு நுகரும் சிவத்தின் நீர் மாறும் இதற்கு மருந்து இல்லை மாந்தர்கால். தேரி இதனை தெளி உச்சி கப்பிடின் மாறும் இதற்கு மறு மயிர் ஆமே. இதான் பாடல். பதமா பார்த்துட்டோம். பாடலுக்கு உண்டான பொழிப்புரைக்கு போலாம், விளக்கத்துக்கு போலாம். நன்றி தர்மயாதன், நன்றி மாணிக்க வாசகனார். 2 பேருடைய பொழிப்புரை கையில வச்சிருக்கிறோம். பொழிப்புரை. யோகியர்களே, நீவிர் பொடி செய்த மிளகை உண்ணுங்கள், அதனால் சிறுநீர் சிவநீராய் மாறும். அவ்வாறு மாறுவதற்கு மருந்து ஒன்றும் வேண்டுவதே இல்லை. மிளகு பொடியின் ஆற்றலை தெளிந்து அறிவிற்கு நிலைக்களமான உச்சியில் அதை அப்பினாலும் அவ்வாறாம் இன்னும் இதனாலே நரையும் மாறும். என் முடி கருப்பாவல, எதை போட்டும் கருப்பாவல, அதை போட்டும் கருப்பாவல, இதுக்கு போட்டும் கருப்பாவல. ஆனா எவ்வளவு பெரிய உபாயத்தை சொல்லிருக்கிறாரு திருமூலர். திருப்பி ஒரு முறை அந்த பொழிப்புரை விளக்கத்தை பார்க்கிறேன். சிவபெருமான் சிவசிவா. திருச்சிற்றம்பலம். யோகியர்களே, நீவிர் பொடி செய்த மிளகை உண்ணுங்கள், அதனால் சிறுநீர் சிவநீராய் மாறும். அவ்வாறு மாறுவதற்கு மருந்து ஒன்றும் வேண்டுவதே இல்லை. மிளகு பொடியின் ஆற்றலை தெளிந்து அறிவிற்கு நிலைக்களமான உச்சியின் அதனை அப்பினாலும் அவ்வாறாம் இன்னும் இதனாலே நரையும் மாறும்.
நன்றி தர்மயாதனம். இது அவர் எழுதின தர்மயாதனம் கிட்டத்தட்ட ஒரு கைலாய பரம்பரைக்கு பெரிய ஆதிரத்தினுடைய படிப்புரை இது. மாணிக்கவாசகனார் இந்த 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 4 வரிக்கு என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சைவ நெறி பாடசாலைக்கு போலாம். நம்ம படிப்புரைக்கு போலாம். சிவநீர், சிவத்தின் நீர் எனப்படும் சிவநீர் எனப்படும் இந்த சிறுநீரை 100 மிளகு அளவு உட்கொள்ள வேண்டும். எடுத்த உடனே 100 மிளகு அளவுன்னா ஒரு மிளகுனுடைய அளவு எவ்வளவுன்னு ஒரு டிராப், அவ்வளவுதான், ஒரு டிராப். எப்படி சாப்பிடணுன்றது சொல்றாரு சிறுநீரை. என்னங்கய்யா காலையில இதை சொல்றீங்க, கேட்டுக்குங்க. சில பேரால் அது ஜீர்ணிக்க முடியாது, இருந்தாலும் கேட்டுக்குங்க. சிவத்தின் சிவநீர் எனப்படும் இச்சிறுநீரை 100 மிளகு அளவு உட்கொள்ள வேண்டும். இப்படி உட்கொண்டு வந்தால் உடலுக்கு நன்மை செய்யும் இதை போன்ற மருந்து வேறு எதுவுமே இல்லை. மக்கள் இதன் சிறப்பை உணர்ந்து இதை தலையிலே தேய்த்து கொண்டால் தலைமயிர் வெளுத்திருப்பது நிறம் மாறும், தலைமுடி கருமை நிறம் அடைய பெறும். இதான் பாட்டு. 100 மிளகு என்றதே ஆரம்ப நிலையில் முதல் நாள் 1 மிளகு அளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்த உடனே 100 மிளகு அளவு எடுத்துக்கூடாது, ஒரு டிராப் எடுத்துக்கணும், அவ்வளவுதான். 2ஆம் நாள் 2 துளி, 3ஆம் நாள் 3 துளி என்று 100 துளிகள் வரை கூட்டிக் கொண்டே போக வேண்டும். இப்படியும் கருத்தில் எடுத்துக் கொள்வார்களும் உண்டு. அவர் சஜஷன் சொல்றார் எப்படி எடுத்துக்கணும் மாணிக்கவாசகனார். ஆனா இங்க தர்மயாதனத்துல என்ன சொல்றாங்கன்னா, உள்ள எடுத்துக்குங்க மிளக. அப்படி மிளகை சாப்பிட்டு அப்ப அதுல இருந்து பதநீரா மாறும், அதாவது வடிகட்டி வரக்கூடிய சிறுநீர் இருக்குல்ல, அதை நீங்க ஒரு டிராப் எடுத்துக்குங்க. அதனால உடம்புல பெரிய மாற்றங்கள் ஏற்படும், நோய் இல்லை, அதுக்கு மருந்தே கிடையாது, இதுக்கு நிகரான மருந்தே இல்லைன்றார். 2 விதமா எடுத்துக்கலாம். ஏன்னா இன்னைக்கும் ஆராய்ச்சி போயின்னு தான் இருக்கு, திருமந்திரத்தை ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க. 100 மிளகு நுகரும் சிவத்தின் நீர் அப்படின்னா, நுகரும்னா 100 மிளகு அளவா இல்ல 100 மிளகு சாப்பிட்டதுனால வரக்கூடிய சிவத்தின் நீரா? இதை ஆய்வு செஞ்சு 2 விதமான பொழிப்புரை இருக்கு. ஒண்ணு, 100 மிளகு உடனே சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு காரம். அந்த காலத்துல மிளகா கிடையாது, மிளகா நம்ம பொருளும் கிடையாது, நம்ம மாநிலத்துக்கு உண்டான பொருளும் கிடையாது. அந்த காலத்துல மிளகான்னு ஒண்ணு நம்ம கிட்ட கண்ணுல கிடையவே கிடையாது. நம்ம எதை சாப்பிட்டோம் தமிழர்கள்? மிளகத்தான் இடிச்சு இடிச்சு அரைச்சு என்ன பண்ணோம் குழம்புக்கு. அப்ப இடையில வந்ததுதான் அந்த மிளகா. அது வர்றதுக்கு முன்னாடி நம்ம காரத்துக்கு என்ன யூஸ் பண்ணோம்? மிளகு தான் யூஸ் பண்ணோம். அப்ப அந்த மிளகு யூஸ் பண்ண அப்ப அவ்வளவு காரமா இருக்கக்கூடிய 100 மிளகு ஒன்னா போட்டு அரைச்சு அப்படியே சாப்பிட முடியுமா? முடியாது. 100 மிளகு நுகரும் சிவத்தின் நீர் அப்படின்னா 100ஐயும் என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது. அதுதான் மாற்று கருத்து. மாணிக்கவாசகனார் என்ன சொல்றாரு? 100 மிளகு அளவு சிறுநீர் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப முதல்ல மிளகு அளவு எடுத்துங்க, டிராப் டிராப்பா கூட்டிக்கிட்டே போங்க. அப்படின்றதுதான் கொஞ்சம் யதார்த்தமான பாடத்துல நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. இது ஒண்ணு. ஆனா அங்க அந்த வகையிலும் பாருங்க, அதுவும் வைத்தியம்தான். நீங்கள் பொடி செய்த மிளகை உண்ணுங்கள். அப்ப 100 மிளகுன்னு கணக்கு கிடையாது. பொடி செய்த மிளகை உண்ணுங்கள், அதனால் சிறுநீர் சிவநீராய் மாறும். அவ்வாறு மாறுவதற்கு மருந்து ஒன்றும் வேண்டுவதில்லை. இதுவும் நல்லாதான் இருக்கு. ஏன்னா அந்த உடம்புன்றது மிகப்பெரிய வடிகட்டி. நம்ம உடம்புல இருக்கிற வடிகட்டி மாதிரி வேற எந்த உடம்புலயும் கிடையாது. அவ்வளவு அழகா சிறுநீர் என்ன பண்ணும்? அதுக்கு பேர் கோமியம் அப்படி சொல்றாங்க. கோன்னா பசு, பசுன்னா உயிர். பசுன்னா அங்க பசுமாடு கிடையாது, பசுன்னா உயிர். சைவ சித்தாந்தம் சொல்றது என்னது? பசுன்னா உயிர். அப்போ அந்த சிவநீராய் மாறும். அவ்வாறு மாறுவதற்கு மருந்து ஒன்றும் வேண்டுவதில்லை. மிளகு பொடியின் ஆற்றலை தெளிந்து அறிவிற்கு நிலைக்காலமான உச்சியில் அதனை அப்பினாலும் தலைமுடி கருப்பாக மாறும். இப்ப நம்ம யதார்த்தமா சைவநெறி பாடசாலை, சிகாரம் சைவநெறி பாடசாலையில எடுத்துக்குவோம். எப்படின்னு பார்ப்போம். சிவாய நம்ம திருச்சிட்டோம். அந்த அடியார்கள் பெருசா பூதாகாரம் எல்லாம் பார்க்க வேண்டாம், பயப்பட வேண்டாம். அப்போ முதல்ல நம்ம அடிப்படை என்னன்னு பார்த்துருக்கோம். ஒழுக்கம். இந்த வரம் எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டாரு சாமி. ஆனா இருந்தாலும் சிவபெருமான் மகிழ்ந்துருவார். அசுரனுக்கும் வரத்தை கொடுத்துருவாரு. ஏன்னா அவரு யார் சுத்திச்சாலும் என்ன பண்ணுவாரு? அசுரனான்னு பார்க்க மாட்டாரு, தேவனான்னு பார்க்க மாட்டாரு. ஆனா ஒரு கணக்கோட தான் கொடுப்பாரு. ஆனா நமக்கு விளையாட்டா தெரியும் வரம் கொடுக்கும் போது.
ஆனா சாமி வரம் கொடுக்கும்போது எல்லாருக்கும் கொடுத்துருவாரு. ஏன்னா மகிழ்ந்து பாடினால பாடினா அப்போ ராவணனுக்கு வரம் கொடுத்தாருல்ல. வாளும் வாழ் நாளும் கொடுத்தார். யாருக்கு? ராவணனுக்கு. ஒரு நிர்கதியற்ற தன்மையில வாகீசராக இருந்த இப்ப நம்ம திருநாவுக்கரசர் இருக்காருல்ல, அவர் பிறப்படுவதற்கு முன்னாடி முன்னாடி எப்படி இருந்தாருன்னா வாகீசர் என்ற பேர்ல இருந்தார். ஒரு முனிவராக இருந்தார். அவர் என்ன சொன்னாரு, உனக்கு பாட தெரியுமாப்பா, நீ நல்லா எந்த நேரத்துல யார்கிட்ட? அவன் 10 தலையும் விழுந்து நொறுங்கி அழுது சின்ன பின்னமாக்கி கதியற்று ஐயனே அப்படின்னு கலங்கி நிக்கிற நேரம், இலங்கை வேந்தன் கலங்கி நிக்கிறன் பார்த்து, உனக்கு தான் பாட தெரியுமே சாமி, சாமவேதம். அந்த பாட தெரியுமே சாமின்னு சொன்னதுதான் பிறப்பு. யாருக்கு? யாருக்கு பிறப்பு? மாணிக்க இவருக்கு திருநாவுக்கரசர்னு ஒருத்தர் வந்ததுக்கான காரணமே என்னன்னா, அந்த அந்த அசுர குணம், அதாவது இறைவனுடைய திருவடியே அந்த கைலாயத்தை அசைச்ச ஒரு பெரிய பாவத்துக்காக சாமி விரலால் ஊன்ன உடனே 10 தலையும் முறிஞ்சு போச்சு. கீழே பதறி போய் அவன் கத்துற நேரம், உனக்கு தான் பாடத் தெரியுமே, உனக்கு உபாயம் இதுதான். அப்போ பாடினா அவன் வந்து தன்னுடைய எலும்பு, தன்னுடைய முதுகெலும்ப ஒரு பக்கம் வச்சு, அதுல நரம்பெல்லாம் மீட்டு, அதுல இசைச்சு, யாழ் மாரி கொண்டாந்து சாமவேதம் பாடுனதுனால, சாமி மகிழ்ந்து வாழ்வும் வாழ் நாளும் கொடுத்தாரு. ஆனா, அந்த சஜஷன் கொடுத்தாருல்ல, அவருக்கு பிறவி கொடுத்தார். அதான் திருநாவுக்கரசர். வேற யாருமே கிடையாது. ஏன் இத சொல்ல வரேன்னா, இது எல்லாருக்கும் போய் சேர்ந்துடக்கூடாது இந்த பாடல். நம்ம பப்ளிக்ல யூடியூப்ல போடுறோம். ஆனா யாருக்கு இது பொருந்தும், யாருக்கு பொருந்தாது? அத முதல்ல நம்ம யோசிக்கணும். யார் இந்த மருந்த எடுத்துக்கணும், யார் இந்த மருந்த எடுத்துக்கூடாது? அப்படின்னா, முதல்ல திருநீறு, ருத்ராட்சம் 5 எழுத்து. சைவத்துக்குள்ள வந்திருக்கணும். உலகத்துல இருக்க யார் வேணா எடுத்துக்கலாம். வைத்தியத்துக்கு எடுத்துக்கலாம். தப்பில்ல. இந்த திருமந்திர நூல் அப்படியே டைரக்ட்டா ஃபாலோ பண்றவங்க இருக்கிறாங்க. இந்த நூல் யார்கிட்ட இருக்குது? எதனால வந்தது? இந்த திருமுறையில இது எத்தனாவது பகுதின்னு கூட தெரியாம, வெறும் திருமந்திரத்த கையில வச்சிருக்கவங்க இருக்கத்தான் செய்றாங்க. வைத்திய நூலாகவும் வச்சிருக்காங்க இத. சாஸ்திர நூலாகவும் இருக்குது. திருமுறையிலயும் இருக்குது. சாஸ்திர நூலாகவும் இருக்குது. 14 சாஸ்திரத்திலும் இது இருக்குது. அப்ப எல்லார் வீட்டு அலமாரியிலும் திருமந்திரம் அப்படியே கொட்டை எழுத்துல இருக்கும். அரசியல்வாதி வீட்டுல கூட கொட்டை எழுத்துல இந்த புத்தகம் இருக்கும். திருமந்திரம். வெறும் திருமூலரை மட்டும் ஃபாலோ பண்றவங்க இருக்கத்தான் செய்றாங்க. ஆமா. இந்த இதுக்குள்ள பேதங்கள் நிறைய இருக்கு. வெறும் திருமந்திரம் எனக்கு அதெல்லாம் வேணாங்கய்யா. திருமுறைலாம் வேணாங்கய்யா. எனக்கு திருமந்திரம் மட்டும் போதும். ஏன்னா அவங்க வந்து இந்த யோக நெறியில, ஞான நெறியில வந்துட்டு இருப்பாங்க. அப்போ இது யாருக்கு பொருந்தும்னா, சிவமாம் பெருந்தன்மையை, அந்த பரம்பொருளை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்ட சைவ சமய அவர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். மத்தவங்களுக்கு இது பொருந்துமா பொருந்தாதான்னு அது வேண்டாம் நமக்கு. நெருப்பு தான், கரண்ட் தான். யார் தொட்டாலும் கரண்ட் ஷாக் அடிக்க போகுது. யாருடைய உடலுறவு எல்லாருக்கும் பொது. உடலுறவால் கிடைக்கக்கூடிய சுகம் எல்லாருக்கும் பொது. மாறுபாடு கிடையாது. அவன் உச்சத்துல இருந்தாலும் அதே மாதிரி கரண்ட் தான். யார் தொட்டாலும் ஷாக் அடிக்க போகுது. அதே மாதிரி மருந்து தான். யார சொன்னாலும் பலன் அளிக்க போகுது. ஆனா அதுல ஒரு சூட்சம் இருக்கு. இது யாருக்கு பொருந்தும்னா, இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. இந்த பக்குவப்பட்ட சத்துவ ரஜோ தமோ குணங்கள்ல தமோ குணத்திலிருந்து ரஜோ குணம் மாறி ரஜோ குணத்திலிருந்து சத்துவ குணம் வந்தவர்களுக்கு இது பொருந்தும். மற்றவர்களுக்கு இது பொருந்தாதுன்னு ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லிட்டு வரேன். எடுத்தன் கௌத்தன்னு புக்கை படிச்சு எல்லாரும் இதை கடைபிடிக்கிறாங்கன்னு சொன்னா வேற விதமான கெமிக்கல் ரியாக்ஷன் ஏற்படுத்தும். அதனாலதான் குரு இல்லாத வித்தை பாழ். அப்ப யார் எடுத்துக்கணும்னு சொன்னா, நடத்துறது இறைவன் தான் அறிவு அவங்களுக்கு வந்திருக்கணும் முதல்ல. அதாவது இந்த உலகத்துல என்னால என்னுடைய நானுன்ற அகங்காரத்துல நான் போராடி தோத்துட்டேன். இனி என்னாலே நடக்கிறது ஒரு மண்ணு ஆகாதுன்றது, வண்டி சாவி என் கையில என்ற தெளிவு எப்போ வருதோ, தன்முனைப்பு அறுதோ. தன்முனைப்புன்னா இது என்னாலன்றது இனி என்னால் இல்ல, எல்லாம் அவனாலன்ற எண்ணம் என்னைக்கு வருதோ அவங்கதான் இறை அடியார்கள். அவங்கதான் மோதி இதுக்கப்புறம் தன்முனைப்பு செயல்படாது இனி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய முயற்சி கைவிட்டு இறைவனுடைய முயற்சி என்ன, எதுக்காக நம்ம இந்த பூமிக்கு வந்தோம், ஏன் வந்தோம்னு யோசிக்கும் போதுதான் நான் டிசைன் பண்ண விட என்னை எப்படி இறைவன் டிசைன் பண்ணி வைக்க போறான் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் பாத்தீங்களா, அதுதான் சரணாகதம். சொல்லு சாமி, இது இனி என்னால் ஆக போறது எதுவுமே இல்லை. இந்த உடம்பு எது கொடுத்தீங்க, நீங்க பயன்படுத்திங்க, அவ்வளவுதான். எனக்கு மனசுன்னு இது வரைக்கும் நான் உடம்பாலையும் மனசாலும் ஆடி ஓஞ்ச பிறகுதான் தெரியுது நடத்துறது நீங்க தான். அப்ப ஆணவத்தால நான் என்ன பண்ணிட்டேன், போட்டு உடைச்சிட்டேன்.
என்னுடைய மனம் திமிர்னால என்ன பண்றேன், ரத்த தோவர்ல நான் பல காரியம் பண்ணிட்டேன். ஆமா, இதுக்கப்புறம் நடத்துங்க சாமி, என்ன மேலான இடத்துல வைங்க, அவ்வளவுதான். இது முன்னாடியே தெரிஞ்சவங்க தான் ஞானிகள். அதை முன்னம் செய்த தவத்தினால இளமையிலேயே வந்து இறைவன்கிட்ட வந்துருவாங்க. ஆமா, அப்படி சைவ நெறிக்கு வந்தவங்க, ஒரு ஒழுக்கத்துக்கு வந்தவங்க, இந்த முப்பொருள் உண்மையை தெரிஞ்சவங்க. 2 முப்பொருள். அக முப்பொருள் என்ன தெரியுமா? பதி, பசு, பாசம். சித்தாந்தம் தெரிஞ்சிருக்கணும். இந்த முப்பொருள் உண்மை தெரிஞ்சவங்களுக்கும் புறப்பொருள் உண்மை. புறப்பொருள் ஒரு முப்பொருள் இருக்கு. என்னது? திருநீறு, ருத்ராட்சம், 5 எழுத்து. சிவாய நம. அடியார்ல பார்த்தா சிவாய நம. இது 3 அடையாளங்கள். இந்த 3 அடையாளம், புற அடையாளங்களும் 3 அடையாளம், உள்ள இருக்கிற அடையாளம் 3 இருக்கவங்களுக்கு மட்டும்தான் என்னது? இந்த மருந்து செல்லுபடியாகும். நடத்துறது இறைவன் தான்ற பக்குவப்பட்டவங்களுக்கு யாரா இருந்தாலும் செல்லுபடி. அவன் எந்த நாட்டுல இருந்தாலும் சரி. பணிவும் பக்தியும் வந்துருச்சுன்னா அவன் எப்படி கும்பிட்டான்னு சைவன்னு தெரியாமலேயே பணிவு வந்துருச்சுனாலே அது இறைவன் தான், வேற யாருமே இல்லை. மாற்று கருத்தே கிடையாது. பஞ்சமா பாதகம் செய்ய மாட்டேன் அப்படின்னா பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, இன்னொருத்தர் பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, கொலை செஞ்ச பொருளை சாப்பிடக்கூடாது, மச்ச மாமிசம் சாப்பிடக்கூடாது. இந்த நிலைக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க சிவபெருமானை தொட்டு பூஜை பண்ணலாம். அவங்களுக்கு இது பொருந்தும். ஆமா, இன்னைக்கு எல்லாருமே இதை என்ன பண்றாங்க? அப்ப இது என்னன்னா, இது பப்ளிக்ல வச்சுட்டாரு. யாராலும் மறைக்க முடியாது. சரி, எடுத்துக்குங்க. ஆனா என்ன விளைவு ஏற்படுத்தன்னா, மூலமாம் திருமூலன் என்று சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய திருவடியை கொண்டு வந்து சேர்க்காத வைத்தியம் வீணா போயிடும். பரம்பொருளை மறந்து, பரமசிவனை மறந்து, பரமாத்மனை மறந்து, எம்பெருமானை மறந்து செய்கிற எல்லா வைத்தியமும் வீணாவே போயிடும். அது எவ்வளவு பெரிய ஹைடெக் வைத்தியமா இருந்தாலும் சரி, இறைவனை மறந்து செய்யக்கூடிய எல்லா மருந்தும் வீணா போயிடும். மருந்தே விஷமா மாறிடும். எம்பெருமான நினைச்சு நீங்க விஷமே கொடுத்தாலும் அது மருந்தா மாறிடும். எழுதி வச்சுங்க, ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதி வச்சுங்க. எழுதி வச்சுங்க. நல்ல காலையில டைம் என்ன பாருங்க, 7:20 எழுதி வச்சுங்க. பெருமான நினைச்சு நீங்க எதை கொடுத்தாலும் அது மருந்தா மாறிடும். பெருமான மருந்து நீங்க மருந்தே கொடுத்தாலும் அது சரியாகாது. அதனாலதான் இதுக்கு நிகரான மருந்து இல்லைன்னு சொல்றாரு. ஆனா இது யாருக்கு மருந்தாகும் அப்படின்னா, எம்பெருமானை மதிக்கின்றவர்களுக்கு இது மருந்தாகும். அப்ப எம்பெருமானை மதிக்கிறவங்க யாரு? எனக்கு பசிக்கிற மாதிரி தானே உனக்கு பசிக்கும். எனக்கு டாய்லெட் போற மாதிரி தானே உனக்கும் டாய்லெட் போகும். இதுல என்ன ஆம்பளை என்ன பொம்பளை இல்லை. சக உயிர் நீ ஒரு உயிர், நான் ஒரு உயிர். வா, இதுல என்ன குறைஞ்சிட போறோம்? அப்படி பக்குவம் வந்துருச்சா, நீதான் சிவன். வலிக்கும்ல அந்த ஜீவ பக்குவம், ஜீவகாருண்யன்னு இதுக்கு பேரு. பசிக்கும்ல, தனக்கு பசிக்கிற மாதிரி எதிராளிக்கு பசிக்கின்ற அறிவு வருதுல, இவர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும், மத்தவங்களுக்கு இது பொருந்தாது. ஏன்னா இவங்க பசு அறிவு பெற்றவர்கள், சபை அறிந்து நடக்கக்கூடியவர்கள், எதிராளியாக இருந்தாலும் அவனுக்கும் இது பசிக்குமே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள். அவங்க தான் ஜீவகாருண்யம் பெற்றவர்கள். அவங்க தான் சிவபெருமானுக்கு சிவமாம் பெருந்தன்மை அடைய தகுதி உடையவர்கள். அவர்களுக்கு இந்த பாடல் பொருந்தும், மத்தவங்களுக்கு பொருந்தாது. மத்தவங்களுக்கு இது பொருந்தவே பொருந்தாது. அப்ப சிகார சைவநெறி பாடசாலை என்ன சொல்லுதுன்னா, இந்த நியமம், இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி இருக்கிறவங்களுக்கு இறைவனை மனதார சிவமாம் பெருந்தன்மையை முழுமுதற் கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். சந்தேகம் இருந்ததுன்னா இது பொருந்தாது. அவ்வளவுதான். அவர் தான் நடத்துறாரு. எனக்கு வாழ்நாள்ல கிடைச்ச துன்பமும் சரி, வாழ்நாள்ல கிடைச்ச இன்பமும் சரி, சாமி தான் அப்படின்னு அந்த பெரிய பாரத சாமி கிட்ட வச்சு அவர் போட்ட டிசைன்ல தான் வண்டி ஓடுதுன்னு தெளிஞ்சு நம்ம என்ன பண்ணிடணும், அப்படியே விட்டுறணும். அவ்வளவுதான். அப்பதான் இது பொருந்தும், இல்லைன்னா இது பொருந்தாது. இன்னொரு முறை இந்த பாட்டை வாசிச்சுறேன். அதை எப்படி எடுத்துக்கணும்ன்றத முறையை சொல்லியிருக்காரு. ஒரு நாளைக்கு மிளகு அளவு எடுத்துக்கணும், மறுநாள் 2வது நாளைக்கு 2 மிளகு எடுத்து. அப்போ யார் எடுத்துக்கலாம்னா, இந்த மாதிரி பதப்பட்டவர்கள், பக்குவப்பட்டவர்கள் எடுத்துக்கலாம். எல்லாரும் எடுத்துக்க முடியாது. எடுத்தன் கவுத்தன் எல்லாரும் என்ன பண்ண முடியாது, எல்லாருமே எடுத்துக்க முடியாது. அப்ப சிறுநீர்ன்றது சிவநீர். அது எப்ப சிவநீராக மாறும்னா, நீ எப்ப கண்ணாடியில பார்த்து உன்னை நீயே மதிக்கிறியோ,
உனக்குள்ள உயிர் இருக்கிறது என்னைக்கு நீ தெளியறியோ, நீ ஒரு உயிர், மத்தவங்களுக்கும் ஒரு உயிர் அப்படின்னு நீ புரிஞ்சுக்கிறியோ, உன்னை நீயே எப்ப நீ மதிக்கிறியோ, உன்னை நீயே எப்ப அர்ச்சனை செஞ்சுக்கிறியோ, எப்ப நீ குளிக்கும்போது உன்னை நீயே ஆராதிக்கிறியோ, எப்ப நீ திருநீர் பூசும்போது சாமி உள்ள இருக்கிறாருன்னு திருநீர் பூசுறியோ, அப்பவே நீ தன்னியமானாய், உன்னை நீ அறிந்து கொண்டாய். அதுக்கு தான் குருநாதர் கண்ணாடி மாதிரி வருவார். நீ அதுவாகவே இருக்கிறாய், நீ இரண்டற்று இருக்கின்றாய், நீ அத்வைதமாக இருக்கின்றாய், நீ பரிபூரண விடுதலை அடைந்தவனாய் இருக்கின்றாய், அடைந்தவளா இருக்கின்றாய். நீயே இந்த உலகத்தின் ராணி, நீயே ஈஸ்வர சொருவி, நீயே ஈஸ்வரி அப்படின்னு ஒரு குருநாதர் வந்து உனக்கே அறிமுகப்படுத்திட்டு போவார். அவர் எதையும் எதிர்பார்க்க மாட்டார். இப்படி உனக்கே அறிமுகப்படுத்துறதுக்கு வாங்குற கூலி என்ன தெரியுமா? நீ உடம்பாலையும் மனசாலையும் உயிராலையும் இன்னொரு உயிருக்கு தீங்கு செய்ய மாட்டேன்னு அவருக்கு வாக்கு கொடுத்துடணும். அப்பதான் அந்த பதம் கிடைக்கும். சிவமாம் பெரும்பதம் எப்ப கிடைக்கும்? அம்மையே அப்பா ஒப்பிலாமணி அன்பினில் விளைந்த ஆரம்பதே பொய்மையே பெருக்கி பொழுதனை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையில் உன்னை சிக்கன பிடித்தேன் எங்க எழுந்து அருள்வதி நீ. அப்ப உடம்பாலையும் மனசாலையும் உயிராலையும் நமக்கு தீங்கு இல்லைன்னு தெரிஞ்சாதான் சித்தர்கள் நமக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த மேலான பரம்பொருளை நமக்கு காமிச்சு கொடுப்பாங்க. தீங்கு விளையாது, இவர் போராட்டங்கள்ல தீங்கு விளையாது, இந்த உலகத்தை ரட்சிக்க வந்தவங்க அப்படின்னு நம்ம சாமி ஒரு முத்திரை கொடுத்த பிறகுதான் நமக்கு அந்த உண்மையே காமிச்சு கொடுப்பாங்க. அதுதான் உபதேசம் கொடுக்கும்போது இதை வாங்கின்னு தான் கொடுப்பாங்க. உடம்பாலே மனசாட்சிக்கு விரோதமான இதுக்கு முன்னாடி இது செஞ்சிருந்தீங்கன்னா அதை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு. நல்ல ஆசை என்ன பண்ணுவாரு? ஏற்கனவே நீ திருட்டுத்தனம், மொல்ல மாதிரித்தனம், எந்த மொல்ல மாதிரித்தனம் பண்ணியிருந்தாலும் சரி, என்ன பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, மனசாட்சிக்கு விரோதமா என்னென்னலாம் பண்ணியோ அதை மொத்தத்தையும் குருநாதர்கிட்ட விட்டுரு, அவ்வளவுதான். அப்ப வாங்குறவர் என்ன பண்ணுவாரு? அவரு பரம்பொருள்கிட்ட விட்டுருவார், அவ்வளவுதான். இதுதான் குரு தட்சணை. குரு தட்சணைன்றது என்ன தெரியுமா? ஏற்கனவே செஞ்ச பாவங்களை குரு கிட்ட கொடுத்துடணும். நம்ம கொடுத்துட்டு அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் என்ன பண்ணிக்கணும்? அடுத்து ஃப்ரெஷ் ஆயிடும். அன்னைக்குதான் நீங்க பிறக்கிறீங்க. என்னைக்கு உபதேசம் வாங்குறீங்களோ அன்னைக்குதான் நீங்க பிறந்த நாள். அவர் அந்த புருவ நடுவு தொட்டு காமிப்பார். அவங்களுக்கு இது பொருந்தும், மத்தவங்களுக்கு இது பொருந்தாது. எல்லாருக்கும் இது பொருந்தாது. இப்ப புரியுதா? அப்ப சமய தீட்சை வாங்கினவங்க, சிவ தீட்சை வாங்கினவங்க, அப்புறம் நிர்வாண தீட்சை வாங்கினவங்க வாங்கி இருக்கலாம். ஆனா உண்மையை உணரலன்னா பிரயோஜனம் கிடையாது. உண்மையை உணரலன்னா தான் ஒரு சிவம், தன்னில் இருப்பது ஒரு உயிர், அதே மாதிரிதான் எதிராளிக்கு இருக்கிறது உயிர். எல்லாரும் சிவமா பார்க்கணும், சிவமா பெரும் கருணையா பார்க்கணும். ருத்ராட்சம் போட்டவங்க, அப்புறம் திருநீர் பூசுறவங்க, அஞ்சு எடுத்து சொல்றவங்க, சரி, எல்லாம் சரி, இது தோற்றம். ஆனா அவங்கள அப்படியே உள்டாவா உள்ள பாருங்க. அவங்க அவங்க ஆணவத்தை கடந்துட்டாங்களா, கண்மத்தை கடந்துட்டாங்களா, மாயை கடந்துட்டாங்களா, பசு அறிவு பெற்று விட்டார்களா, பண்பு அவங்களுக்கு வந்துருச்சா, எல்லா உயிரும் சமமா பாக்குறான். வெறும் சின்ன மட்டும்தான் இருக்கும், ஆனா பக்குவப்பட்டு இருக்க மாட்டாங்க. ஒரு உயிரா கூட மதிக்க தெரியாது. அப்ப எப்படி அவங்க இந்த சின்னங்கள்லாம் போட்டிருப்பாங்க, திருநீர் பூசிருப்பாங்க, ருத்ராட்சம் போட்டிருப்பாங்க, அன்பு இருக்காது, எரிஞ்சு விழுவாங்க, ஒரு மாதிரி சுயநலம் இருக்கும். அப்புறம் எப்படி அவங்களை அடியாருன்னு சொல்ல முடியும்? இதுதான் பிரச்சனை. அதனால சொன்ன 3 தன்மை உள்ள இருக்கணும், 3 தன்மை வெளியே இருக்கணும். இந்த பக்குவப்பட்டவங்க தான் இந்த பாட்டுக்கு பொருந்தக்கூடிய, மத்தவங்க யாரும் பொருந்தவங்க இல்லை. மத்தவங்களுக்கு யாரும் இது பொருந்தாது. அப்படி பண்ணாங்கன்னா விபரீதம் தான் விளையும். அதான் சொன்னேன், சிவபெருமான மறந்து சிவமாம் பெருந்தன்மையை மதிக்காத செய்கிற எந்த ஒரு மருந்தும் அது மருந்தாகாது, அதுவே விஷமா மாறிடும். இது ஒரு சாபக்கேடு. ஆமா, தேவர்களுக்கே வச்ச ஆப்பு இது சாமி. ஆமா, எப்பெல்லாம் தேவர்கள் ஆணவம் மிகுகிறதோ அப்பெல்லாம் அசுரர்களை சாமி என்ன பண்றாரு? ஆமா, கொண்டாடுறாரு. ஏன்னா இவனை அடக்கவே முடியாது. வரம் வாங்கிட்டானுங்க, இந்திரன் எல்லாம் வரம் வாங்கிட்டான்னா அவன் குதிப்பானுங்க. இந்திர லோகத்துல குதிக்கும் போது ஆட்டத்தை பார்ப்பாரு, ஒரு ஓர கண்ணுல சாமி பார்ப்பாரு. ஓ, ரொம்ப ஆட்டம் போடுறியா, சரி வா. அதுதான் சாமி ஆணவத்தை மட்டும் ஏத்துக்க மாட்டார். ஒருபோதும் ஆணவத்தை மட்டும் ஏத்துக்க மாட்டார். எங்கெல்லாம் ஆணவம் இருக்குதோ அங்கெல்லாம் அதுக்கு நேர் எதிராக இன்னொரு ஆணவத்தை படைச்சு அசுரர்களை உண்டாக்கி அவனை சின்ன நமக்கு நிம்மதி குலைச்சிருவார். அதனால திருவருள் கருணையினால் நடத்துறது இறைவன் தான்ற பக்குவம் நமக்கு வரும்போது, மிகப்பெரிய பணிவு வரும்போது, நம்ம செய்யறது எல்லாமே மருந்தா மாறும். திருவருள் கருணையினால இந்த பாடல் அவங்களுக்கு தான் பொருந்தும். அப்ப எப்படி எடுத்துக்கணும்ன்றது, மிளகு அளவு எப்படி எடுத்துக்கணும்ன்றது மாணிக்கவாசகர் சொல்லியிருக்காரு. மிளகை உள்ளுக்குள்ள வயிற்றுக்குள்ள எடுத்துட்டு அதனால வரக்கூடிய சிறுநீர் ரொம்ப முக்கியமானதுன்றதும் நம்ம தர்ம யாதனம் கொடுத்திருக்கிறாங்க.
திருப்பி அந்த ஒரு பாட்டு நான் படிச்சிடறேன். சிவாய நம திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். அப்ப யாருக்குன்றத தெளிவா சொல்லிட்டேன். ஆமா. சிவனடியார்கள்னா யாரு? அடி தெரிந்தவர்கள். பொருள் நடுவு தெரிஞ்சவங்க, பக்குவப்பட்டவங்க. அவ்வளவுதான். இவங்களுக்கு இது பொருந்தும். வெறும் சின்னங்கள மட்டும் போட்டிருக்கவங்களுக்கு, குருநாதருடைய அறிவு ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு இது பொருந்தாது. அப்படின்னு சொல்லி மீண்டும் அந்த பாட்டுக்கு போலாம். 100 மிளகு நுகரும் சிவத்தின் நீர் மாறும் இதற்கு மருந்தில்லை மாந்தர்கால் தேறி இதனை தெளிவுச்சி கப்பிடின் மாறும் இதற்கு மறுமயிராமே. இதான் பாட்டு. தலையில அந்த முதல் வரி என்ன சொல்லுது? 100 மிளகுன்றதுக்கு நம்ம அர்த்தம் பார்த்துட்டோம். ஒரு நாளைக்கு ஒரு மிளகு அளவு எடுக்கிறன்ற வித்தையை பார்த்தோம். அதே மிளக உள்ளுக்குள்ள எடுத்துட்டு வரக்கூடிய சிறுநீரை எடுத்து பருகிறதையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பருகிறதையும் பார்த்தோம். அதுக்கு மருந்து, அதுக்கு நிகரான மருந்து வேற எதுவும் இல்லைன்னு பார்த்தோம். சரி, இது யார் எடுத்துக்கலான்றதை மட்டும்தான் அந்த 2 வரியில பார்த்தோம். சரி, தேறி இதனை தெளி உச்சி கப்பிடின் அப்படின்ற 3வது வரி இருக்கு. அதையும் பார்த்துருவோம். அப்படிப்பட்ட வைத்தியத்தினால வந்த சிறுநீரை எடுத்து தலையில தேய்ச்சோம்னா மாறும் இதற்கு மறுமயிராமை. முளைக்காத முடி கூட முளைக்கும், வராத முடி கூட வரும், தெளிவான ஒரு ஏற்பாடு நடக்கும் அப்படின்றது செய்தி இருக்கு. அதையும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஆமா, ரொம்பலாம் கஷ்டப்படக்கூடாது. ஆமா, இதுல பாடல தேறி இதனை தெளி உச்சி கப்பிடி, அப்படியே உச்சியில மாறும் இதற்கு மறுமயிராமை அப்படின்ற ஒரு செய்தி இருக்கு. இதுக்கு உள்ள அர்த்தமும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சகசிராரம் இருக்குல்ல, ஆமா, அப்ப கவனத்தை சகசிராரத்துல வச்சோம்னா தலைமுடி கறுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆமா, தவம் பண்ணும்போது தலையில ஒரு சின்ன கல் எடுத்து வச்சுக்கணும். எப்படி? தவம் பண்ணும்போது இப்படி நம்ம ஞானத்திலையும் பாடம் எடுத்துப்போம். ஏன்னா நாளைக்கு திருமந்திரம்னு வகுப்பு ஆராய்ச்சி பண்ற மிகப்பெரிய ஆராய்ச்சியாளர் எல்லாம் வந்து என்னவோ பூசி வகத்துல இருந்து ஒருத்தன் பேசியிருக்கான பைத்தியக்காரன் சொல்லிட்டு எடுத்து பார்க்கும்போது என்னென்ன ஆங்கிள் அவன் திங்க் பண்ணிக்கிறான்றது தெரிஞ்சுக்கணும்ல. அப்ப சகஸ்திராரத்துல கவனத்தை குவிச்சோம்னா முடி மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அப்போ ஒரு சின்ன கருங்கல்ல சின்ன கல்லு எடுத்து தலை உச்சியில வச்சுட்டு நீங்க தவத்துல உட்காருங்க. கவனம் முழுக்க உச்சிக்கு போயிடணும். ஆற்றல் முழுக்க அங்க போயிடணும். எண்ணம் சொல் செயலால் அங்க போயிடணும். அப்ப கவனம் அங்க போகலன்னா உங்களுக்கு சக்தி விரயமாகாது. நீங்க உட்காந்து பாருங்க. உச்சியில ஒரு கல் ஒண்ணு அடிச்சுட்டு தலை மேல தவளை வச்சா எப்படி ஒரு பெண்களுக்கு எல்லாம் கவனம் தலை மேல இருக்கு. அது மாதிரி ஒரு கல் ஒண்ணு எடுத்து என்ன பண்ணும்? சின்ன கல்லா எடுத்து உச்சியில வச்சிருங்க. வச்சுட்டு அந்த கல்லு விழுந்துடக்கூடாதுன்றதுல கவனமா இருங்க. முதுகெலும்பு நேரா வச்சுங்க. சப்பலாங்கல் போட்டுங்க. கவனம் முழுக்க எங்க போயிடும்? அங்க போயிடும். சகசிராரத்துக்கு போயிடும். அப்படி யார் ஒருத்தர் சகசிராரத்துல கவனம் வச்சிருக்காங்களோ அவங்க முடியெல்லாம் கருப்பா மாறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்கு. இது வந்து ஞானத்துல சொல்றது. ஏன்னா ஆற்றல் வெளியே போகல. உடம்பாலையும் மனசாலையும் உயிராலையும் ஆற்றல் வெளியே போகல. கவனம் வெளியே போகல. எப்ப கவனம் வெளியே போலையோ அப்ப நம்மளுக்கு எனர்ஜி லாஸ் ஆகுறது நின்று போகுது. எப்ப லாஸ் ஆகுது எனர்ஜி? இன்னொருத்தரை திங்க் பண்ணும்போது எனர்ஜி லாஸ் ஆகும். இன்னொருத்தரை நினைக்கும் போது எனர்ஜி லாஸ் ஆகும். தன்னை மறந்து எதையெல்லாம் பிரிதொரு பொருளை நினைக்குதோ அப்பெல்லாம் நம்மளுடைய எனர்ஜி வீணாகுது. தன்னிலிருந்து இருக்கக்கூடிய ஜீவனை வெளியே விட்டு நாசம் பண்றதை விட்டு, அதான் பெரிதொரு பொருள் இக்கரைக்கு அக்கறை பச்சை மாயேன்னு பேர் அது. இது வாகனம் அது வாகனம் இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு நினைக்கிறதே ஆபத்தானது. நீ எதுவுமே ஆக வேண்டாம், நீ அதுவா தான் இருக்கிற அப்படின்ற உண்மையை குருநாதர் வந்து நமக்கு சொல்லி நம்மள நாமளே ஆராதிக்கிற காலம் இருக்குல்ல. எந்த ஆசையும் கிடையாது, எதுவுமே ஆக வேண்டாம், நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், எனக்குள்ள இருக்க பேரானந்தமே போதும்னு நீங்க எப்போ உட்காடுறீங்களோ அப்ப அதுவே முழுமை பெற்றுவிடும். அதுவே நம்மளுக்கு நல்ல நிலைமை கொண்டாந்துரும். அப்போ எனர்ஜி வீணாவது என்னன்னா பிரிதொரு பொருளை நினைக்கும் போது, தன்னை மறந்து பிரிதொரு பொருளை நினைக்கும் பொழுது எனர்ஜி வீணாகுது. தன்னில் தானே லயித்து இருக்கும் போது எனர்ஜி சேவ் ஆகுது. அப்ப தன்னில் தானே லயித்து இருக்கிற பெரிய கலையை நம்ம வந்து ஆமா அதுதான் ஏகாந்தம். இனிது இனிது ஏகாந்தம் இனிது. அந்த ஏகாந்த கலையை தலை மேல ஒரு உச்சியில ஒரு கருங்கல்ல வச்சிடணும். உச்சியில ஒரு கருங்கல் ஏதோ ஒரு வெயிட் கரெக்டா ஆடாம அசையாம அந்த உச்சியில வச்சுட்டு நீங்க முதுகெலும்பு நேரா வச்சுட்டு கவனம் செதறாம அந்த கல்லு விழுந்துடக்கூடாதுன்றது கவனத்தை முதல்ல செலுத்துங்க. அதுக்கப்புறம் சகஸ்திராரத்தை நினைங்க. நிச்சயம் முடி கருப்பதற்கான எல்லா வேலையும் எனக்கு கவனம் மொத்தம் அங்க. இதுதான் ஞானத்துல சொல்ற பதில். அப்போ பக்குவப்பட்டவங்க, பக்குவப்படாதவங்க, சிவமாம் பெருந்தன்மைக்கு ஆளானவங்க, ஆளாவாதவங்க,
வெறும் வேஷத்தை மட்டும் தரிச்சவங்க, உள்ள பக்குவப்படாதவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மருந்து பொருந்தாது. இந்த சிவமாம் நீர் பொருந்தாது. உண்மையை தெரிஞ்சவங்க, குருநாதர்கிட்ட கேட்டு தெளிஞ்சவங்க, எது வித்தன்னு கத்துக்கினவங்க, அவங்களுக்கு இது பொருந்தும். மத்தவங்களுக்கு இந்த பாட்டு பொருந்தாதுன்ற உண்மையை சொல்லி, நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகலும், எண்ணின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலே, கண்ணின் நல்ல அக்துரும் கழுமல வலநகர், பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்தது. தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளபரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே, கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே, ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வான்முகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதை நிறைவு செய்வோம். அன்பர்களுக்கு ஆன்ம வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிகாரம் சைவ நெறி பாடசாலை என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5:20 மணிக்கு திருநெறிய தமிழோசை என்கிற தலைப்பின் கீழே 12 திருமுறை பாராயணம் செய்து வருகிறோம். அதில் குறிப்பாக சிவபெருமானுடைய பெரும் கருணையினாலே திருமூல நாயனார் இயற்றிய திருமந்திரம் என்கிற நூலினை பாராயண முறையில் அல்லாமல் ஒரு நாளைக்கு ஒரு பாடல் என்கிற வரிசையிலே சிந்தித்து வருகிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்த அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலே வணங்கி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி, சிகாரம் சைவநெறி பாடசாலை சார்பாக மனமார்ந்த நன்றிகளையும் சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் இரவு 8 மணிக்கு பிறகு 9:50 சிறப்பு நிகழ்ச்சியில் அடியார் பெருமக்கள் கலந்து கொள்ளும்படி பணிவன்படு கூறி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மற்றுனையாவது நமச்சிவாயவே, நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் அவின்றேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே என்று சொல்லி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சிவாய நம ஐயா, சிவாய நம.